மனதில் சஞ்சலங்கள் இருந்தாலும் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு நட. எந்த முடிவும் உன்னை கீழே இழக்காது. உன்னில் ஒளிந்துள்ள வீரன் உயிரோடு தான் இருக்கின்றேன். இன்று விழுந்ததாக நினைத்தாலும் நாளை நீ உயர்வதற்கான முதன்மை பாடம் இது. என்னுடைய அருள் பரிபூரணமாய் புரியும். உன் கண்களிலிருந்து ஒளி தோன்றும். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாத நேரத்தில் நான் உன்னை தேடி வருவேன். நீ மட்டும் தைரியத்தை விட்டு விடாதே. அதுதான் என் பரிசு பெறும் பாதை. திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இப்பொழுது மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். தோல்வி என்று நீ எண்ணும் நேரம் வெற்றியை நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றுவேன். உன்னுடைய எதிர்காலத்தை மிக மிக அழகாக மாற்றுவேன். உன்னுடைய அழுத காலங்களை எல்லாம் முடித்து வைத்து ஆனந்தமாக நீ வாழக்கூடிய நாட்களை தொடங்கி வைப்பேன். பிரார்த்தனை செய்யும் நிமிடம் வரை கண்ணீர் வரும். பிறகு சிரிப்பு மட்டும்தான் வரும். அந்த சிரிப்பை இன்று உன்னோடு நான் வாக்காக தருகின்றேன். உன் எண்ணங்கள் குழப்பமாக இருந்தாலும் என்னுடைய அருள் கோபுரம் போல நிலைத்திருப்பதால் ஒவ்வொரு தடையிலும் என் திட்டங்கள் இருக்கின்றது. நீ வெற்றிதான் காண்பாய். எல்லோரும் விலகினாலும் நான் உன்னோடு வருகின்றேன். உன் பிரார்த்தனையின் பாதையில். நீ வேண்டியது ஒன்றுதான், ஆனால் நான் தரப்போவது பல மடங்கு. மனதிற்குள் பாரமாக இருந்த நினைவுகளை நான் அகற்றுவேன். இப்பொழுது ஆரம்பிக்கின்றது புதிய வாழ்வு உனக்கு பிரகாசமான பாதையாக. நான் உருகுகின்றேன் என்றால் அது உன்னுடைய புண்ணியத்தின் சக்தி அதிகமாக இருக்கின்றது. உனக்காக கதவுகள் இப்பொழுது திறக்கப் போகின்றது என்பதற்காக. நீ பேசாத நேரங்களிலும் நீ மௌனமாக இருந்த நேரங்களிலும் உன் மனதின் குறைகளை அறிந்து உன்னுடைய விருப்பப்படி அதை நிறைவேற்ற நான் இங்கு ஆயத்தமாய் விடுகின்றேன். இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்வு மலரட்டும். நான் உருகி வந்திருக்கின்றேன். நீ வரவேற்றால் அதிர்ஷ்டம் உன்னுடைய வாசலில் நுழைந்துவிடும். நான் உன்னோடு பேசுவது வெறும் வார்த்தையல்ல, தீர்க்கமான முடிவு. சோதனைகள் வந்தாலும் உன் முன்னால் இந்த முருகன் வந்து நின்று விடுகின்றேன். நீ நடந்து வந்த பாதையில் நிழலாக இருக்கின்றேன், ஒளியாக இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் சலனமுறாமல் என்னுடைய பதிலுக்காக காத்திருக்கட்டும். மனதால் கேட்கின்ற அந்த ஒளியில் பதிலானது உனக்கு கிடைத்துவிடும். கவலையால் ஒளிந்துவிட்ட உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நனவாகும். நான் கையில் வைக்கின்றேன் உன்னுடைய கனவுகளின் பூக்களை. காலம் தாமதித்தாலும் என்னுடைய அருள் துல்லியமாக நேரில் வரும். உன்னிடம் பேசும் என்னுடைய வார்த்தைகள் சிகரத்தை எட்டக்கூடிய தருணங்கள். எல்லோரும் விட்டுவிட்ட சமயத்திலும் நான் உன்னை பிடித்து நிறுத்துகின்றேன். நீயும் உன்னையே நம்பாமல் போன நேரத்தில் நான் உறுதியாக இருந்தேன் உன் பின்னால். உன் சோம்பலை மாற்றக்கூடிய சக்தியாக நான் செயல்பட்டேன். செயலில் இறங்கும் சக்தியை நான் தருகின்றேன். உன்னுடைய முயற்சி நிறைவடையும். என் வழிகாட்டும் கண்கள் காத்திருக்கும். நீ வேண்டியது 1, நான் தரப்போவது 10. உன்னிடம் நடந்தது துன்பமல்ல, அது நான் வைத்த பரீட்சை. இப்பொழுது நீ கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் நாளை நீ சிரித்துதான் சொல்ல போகின்றாய். இந்த சொற்கள் உன் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய விதி. பலமில்லாத நாளில் கூட நீ எழுந்தாய். அதற்காக நான் இப்பொழுது உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உன்னால் முடியாதது இல்லை. என் அருள் உன்னோடு இருக்கின்றது. நிழல் போல தொடர்கின்ற கவலைக்கு இன்று என்னுடைய ஒளியால் நான் பதில் கொடுப்பேன். நீ நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் நடப்பது உன்னுடைய உயர்வுதான். காலம் என்பது சோதிக்க மட்டும்தானே தவிர வீழ்த்த நிச்சயம் கிடையாது. உன் பின்னால் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் ஒரு துளி கூட எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். பொறுமையை தவறவிட்டால் கூட அந்த இடத்தில் அருளானது உன்னை காத்து நிற்கும். பொறுமையோடு நீ நடந்தால் பரிசுகள் நிகரில்லாத வரையில் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்று தோல்வியை கண்டது போல இருக்கும் வாழ்க்கை நாளை வெற்றி களமாக மாறும். அதுதான் உன்னுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கின்றது. நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் இந்த நொடி நான் உன் அருகில் இருக்கின்றேன். மௌனமாக உறுதியோடு உன் மனதோடு பேசுகின்றேன். உன் கையில் உன்னுடைய எதிர்காலம் இருக்கின்றது. பயமே வேண்டாம், நான் உன் பக்கம் நிற்கின்றேன். சிரித்த முகத்தை நான் உனக்கு என்னாலும் வழங்க தயாராகி விடுவேன். நான் அழைக்கப்படும் பொழுது பிரச்சனை தானாக சுருங்கிவிடும். உனக்கான வானம் இப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தோடு திறந்திருக்கின்றது. வழி இல்லை என்றால் நான் வழியாவேன். நம்பிக்கை இல்லை என்றால் அதற்கு காரணம் கூட நான் தான் ஆவேன். உன் நெஞ்சில் எழும் நெருப்பை செயலாக மாற்ற காத்திருக்கின்றேன். அந்த நெருப்பு தான் உன் வெற்றியின் கல். உன்னை வீழ்த்தியவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு நான் துணை நின்று உன்னை வழிநடத்துவேன். உன் நம்பிக்கையை தூக்கி காட்டும் தருணம் இது. என்னை நினைத்தாலே அது வெற்றிக்கு நேர்வழிதான். சோதனைகள் சிறிது, நம்பிக்கை இழக்காதே. அந்த நம்பிக்கை வழியாக நான் தரும் பாதை உன் கண்களுக்கு தெரியும்.
நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகின்றது. நீ கேட்ட அந்த ஆசை இப்பொழுது உனக்கு நிறைவேறும். உன்னால் முடியாது என்பதையெல்லாம் நீ கடந்து வந்து விடுவாய். உன் வாழ்வில் இப்பொழுது நான் தலையிட்டிருக்கின்றேன். உன்னுடைய இதயத்தில் பதிந்த இந்த வாக்கு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த நொடியிலிருந்து உன்னுடைய முகம் எந்த அளவிற்கு மலரப்போகின்றது, உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு மலரப்போகின்றது, உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு வசந்தமான வாழ்க்கையாக மாறப்போகின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். வேலேந்தியவன் உன் கையில் வெற்றியை நான் இப்பொழுது வைக்கப் போகின்றேன். இருட்டிலே நீ சென்றாலும் என்னுடைய ஒளி உன்னை வழிநடத்தும் எப்பொழுதும் என்பதை தெரிந்து கொள். முருகன் உன்னோடு மனமுருகி பேசுகின்றேன் என்றால் ஏதோ பெரும் நன்மை உனக்கு நடக்கவிருக்கின்றது என்பதை அறிந்து கொள். நான் உன் மனதை வாசிக்கின்றேன். உன் தேவை என்னவென்று எனக்கு தெரியும். வழியில்லாத இடத்திலும் வழிகாட்டியாக இந்த முருகன் நான் வருவேன். இனிமேல் நீ அழப்போவது இல்லை. முருகன் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நொடியும் ஜெயத்தின் தொடக்கம்தான். நீ வேண்டியதை விட நான் பெரிதாக தரப்போவதுதான் உண்மை. கடைசி நொடி வரை உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நான் ஊர் மெச்ச நீ வாழும்படி செய்வேன். நான் சொன்னால் மாற்றம் நிகழும். கந்த சஷ்டி பாடலும் என் அருளும் இரண்டும் உன் கையில் வெற்றியை கொடுக்கும். குருவே சரணம் என்று, முருகனே தீர்வு என்று நீ நினைத்திருக்கின்றாய். என் பெயரை சொல்லும் நொடி உன் பிரச்சனைகள் எல்லாம் பறந்தோடிவிடும். வினை தீரும் வேளையில் நான் உனக்காக வருகின்றேன். கந்தனினுடைய குரல் உனக்கு இன்று தேவைப்பட்டது. நான் சொல்லும் இந்த வார்த்தையில் உயிர் இருக்கின்றது. என்னுடைய அருள் விடும் பொழுது உன்னுடைய வாழ்வு சீராகும் என்று சொன்னேன். என்னுடைய அருள் முழுவதுமாக இந்த கணம் உனக்கு இருப்பதால் உன் வாழ்க்கை மிகவும் சீராக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த முருகனுடைய தயை வெற்றிக்கான விசையாக உன் வாழ்க்கையில் இப்பொழுது செயல்பட ஆரம்பித்திருக்கின்றது. வெற்றிக்கான கதவை நான் இன்று என் கரங்களை கொண்டு அழகாக திறந்து விட்டேன். நீ எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் என்னுடைய பார்வை உன்மீதுதான் இருக்கும். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கை உச்சிக்கு ஏறும். இந்த பதிவை நீ பார்த்ததோடு என்னுடைய வாக்கை நீ கேட்ட இந்த நிமிடத்திலிருந்து நல்லது உனக்கு நடக்க தொடங்கிவிடும். வினையாக இருந்தது எல்லாம் அருளாக மாறிவிட்டது. இனி நீ தவிக்க வேண்டியது இல்லை. உன்னை நான் காப்பாற்றுவேன். என்னுடைய குரலால் உன் வாழ்க்கை நகரும். என்னுடைய அருளால் வையகமே உனக்காக பணிபுரியும். கந்தன் வந்த இடத்தில் சோகம் நிலைக்காது. இப்பொழுது கண்களை மூடி கவனமாக கேள். கவனமாக பார். வெளிச்சத்தை உணர். என்னுடைய வாக்கினை செவிக்குளிர கேள். நீ சுமந்த சுமையை இன்றோடு நீ இறக்கி வைக்கப் போகின்றாய். நான் சொன்ன நாள் உனக்கே புதிய பிறவியாக இன்று கிடைத்திருக்கின்றது. வேலுடையவன் உனக்கு வழிகாட்ட வந்து விட்டேன். முருகன் வாக்கு உனக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும். சிந்தனையில் சந்தோஷம். இதுதான் இந்த அருளினுடைய அறிகுறி. இன்று முதல் நல்ல நேரம் ஆரம்பம். நல்லது நடக்கும்.